எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற வள்ளுவத்தை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை சந்திப்பதற்கு ஒருத்தர் வந்தார். வெகு காலத்திற்கு முன்பு அவர் ஒன்று சொன்னார். சுவாமி, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யூடியூப்பில் இருக்குது, கூகுள்லேயும் நிறைய விஷயங்கள் நான் வாசிக்கிறேன். ஆனால் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, அது போயிட்டே இருக்குது, அது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். அது ஒரு நீண்ட விவாதமானது. அவரும் நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இது போல் நிறைய மக்கள் வந்து கேட்கிறார்கள். இது சம்பந்தமாகத்தான் இந்த உரை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றது என்பது இந்த உலகத்துல இருக்கிற ஆன்மீக உலகத்துல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக்காக இருக்கிறது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். செத்த பிணத்தால் மட்டும்தான் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுமே தவிர உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்கிற முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த விஷயத்திற்குள் நான் இறங்குகிறேன். ஏன்னா நீங்களும் நானும் ஒருவேளை ஜடமாக இருக்கிற ஒரு சித்தராக இருந்தால், இப்போ அதை விடுங்க, இப்போ நம்மெல்லாம் நீங்கள்லாம் இல்லறவாசிகள் தானே, உங்களிடம் தானே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சித்தர்களோ அல்லது சன்னியாசிகளோ என்றால் பேச்சு வேற மாதிரி இருக்கும். இப்பொழுது இந்த உரைகள் அனைத்துமே உலக மக்களுக்கு தானே பேசிக்கொண்டு, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற 99% உலகவாசிகள் தானே, உங்களுக்கு தானே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எண்ணம் இல்லாமல், அதை விடுங்க, சித்தர்களுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், கல்லு மண்ணுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், செத்த பிணத்திற்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாமே தவிர நீங்கள் வாழ்கிறீர்கள், குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், வேலைக்கு போகிறீர்கள். எனவே உங்களுக்கு எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உங்ககிட்ட ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். புத்தர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு கதை. புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு சீடர் வந்து அப்படியே நெளிஞ்சு வர்றாரு. யாருமே இல்லையா, நம்ம குரு தனியா இருக்கிறாரு, இந்த விஷயத்தை அவர்கிட்ட தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சு வந்து அமைதியா அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு, சுவாமி உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும், சொல்லுப்பா. சுவாமி, எனக்கு வந்து காம எண்ணங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, உங்களுடைய சீடனாக இருக்கிறேன், ஆனால் எக்கச்சக்கமாக காம எண்ணங்கள் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, ஓ சரிப்பா, உட்காரு, உனக்கு நான் சொல்லித்தானே என்று புத்தர் சொல்கிறார். தம்பி கவனி, உங்ககிட்ட நான் 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். அந்த 2 விஷயத்தையும் நீ சேர்த்து அட் அ டைம் சைமல்டேனியஸா நீ பண்ணணும். இதை பண்ணிட்டு அது 2வது பண்றது அப்படி கிடையாது, 2யும் சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணணும். ஓ, வித்தியாசமா ஏதோ நம்ம குரு சொல்ல வராரு என்று அந்த சீடன், சொல்லுங்க சாமி, முதல் விஷயம் என்ன, 2வது விஷயம் என்ன, 2யுமே சொல்லுங்க, நான் வந்துட்டு செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். புத்தர் சொல்றார், முதல் விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ காம எண்ணங்கள் வருதுன்னு சொல்றியே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் முதல் விஷயம், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டு விடு.